இந்த தருணத்தில் இந்த தீர்ப்பு தொடர்பான தன்னுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக திமுகவிலிருந்து திரு கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன் அவர்கள் நம்முடைய இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். முதற்கட்டமாக இந்த தீர்ப்பின் மீதான உங்களுடைய பார்வையை பகிர்ந்து கொள்ளலாம். நாம் எதிர்பார்த்த தீர்ப்பு தண்டனை அறிவிக்கப்படவில்லை என்று சொன்னாலும் 9 பேரும் குற்றவாளிகள் என்று தீர்ப்பு வழங்கியிருப்பது உண்மையிலே ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பு. பெண் உரிமைகளுக்கான தீர்ப்பு, பெண்கள் பாதுகாப்புக்கான தீர்ப்பு. எனவே இந்த தீர்ப்பை நான் திராவிட முன்னேற்ற கழகம் வரவேற்கிறது. இதற்காக நாம் எடுத்துக்கொண்ட முயற்சிகள் அதிகம் என்று சொன்னாலும் அந்த பிப்ரவரி 12, 2019 அந்த எஃப்ஐஆர் பதியப்பட்ட நாளில் இருந்து இந்த வழக்கு ஒழுங்காக நடத்தப்பட வேண்டும் என்பதில் திராவிட முன்னேற்ற கழகம் அன்றைக்கு எதிர்க்கட்சியாக இருந்தபோது எடுத்துக்கொண்ட முயற்சியும் இன்றைக்கு 21 ஆட்சி பொறுப்பேற்று அந்த விசாரணை சென்றபோது எந்த அரசியல் அழுத்தமும் அல்லது சுதந்திரமும் கொடுக்காமல் அந்த அவர்களுக்கான சுதந்திரத்தோடு அந்த காவல்துறை அந்த விசாரிக்கும் துறையானது சுதந்திரத்தோடு நடைபெறக்கூடிய வகையில் இந்த அரசு ஒத்துழைத்ததனுடைய விளைவாக இன்றைக்கு 9 பேரும் குற்றவாளிகள் என்று தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. நிச்சயமாக சொல்லுகிறேன், இது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பாக இருக்கும். அது மட்டுமல்ல, அந்த குற்றங்களினுடைய சட்டப்பிரிவுகளை பார்க்கிற போது எனக்கு தெரிந்து நமது பிரேமானந்தா சாமியாருக்கு கிடைத்ததை போல ஒரு ஆயுள் காலம் முழுவதும் இவர்கள் உள்ளே இருப்பதை போன்ற ஒரு தீர்ப்பு வரும் என்று நான் எதிர்பார்க்கிறேன். பார்ப்போம், அதை நீதியரசர்கள் முடிவு செய்வார்கள். எந்த விதத்திலும் இந்த அரசு எடுத்துக்கொண்ட முயற்சிக்கு, திராவிட முன்னேற்ற கழகம் எடுத்துக்கொண்ட முயற்சிக்கு கிடைத்த ஒரு வெற்றியாகவும் இதை நான் பார்க்கிறேன். சார், தொடர்ந்து இது தொடர்பாக பல்வேறு தரப்பில் இருந்தும் கருத்துக்கள் கேட்கப்பட்டப்போ இது ஒரு வழக்கு, அதில் வெளியாகி இருக்கக்கூடிய தீர்ப்பு இப்படின்னு தான் தொடர்ச்சியாக நம்ம கடந்து போயிடுறோம். ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் தமிழகத்தில் பெண்களுக்கு இது போன்ற பாதிப்பு இனி எப்பவுமே நிகழ்ந்துடக்கூடாது. இது போன்ற சம்பவங்களை யோசிப்பவர்களுக்கு கூட ஒரு பயம் வர வேண்டும். அது தொடர்பான நடவடிக்கைகளில் அரசு இன்னுமே தீவிரமாக முடிவெடுக்க வேண்டிய தருணத்தில் இருக்கிறோம் அப்படின்ற கருத்துக்களும் முன்வைக்கப்பட்டது. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? வரவேற்கப்பட வேண்டிய கருத்து. ஒரு அரசாங்கம் என்பது நடந்தவர்கள் குற்றம் செய்தவர்களுக்கு தண்டிப்பது மட்டுமல்ல, அடுத்தாற்போல் இது போன்ற குற்றவாளிகள் ஈடுபடக்கூடாது, ஈடுபட்டால் என்ன நிலைமை என்பதையும் நாம் உறுதி செய்தால்தான் அந்த தீர்ப்பு முழுமையானதாக இருக்கும். எனக்கு தெரிந்து நான் நீதியரசர்கள் இதிலே இருக்கிறவர்களை பார்த்த வரைக்கும் தண்டனை கொடுப்பது அல்லது தண்டனையை அறிவிப்பதோடு நிற்காமல் இன்னும் நீங்கள் சொல்லுவதை போல, நாமெல்லாம் எதிர்பார்ப்பதை போல இந்த சமூகத்தில் பெண்களுக்கான பாதுகாப்பு வேண்டும் என்று நினைக்கக்கூடிய அத்தனை பேரினுடைய எண்ணத்தையும் பூர்த்தி செய்கிற வகையில் அந்த தீர்ப்பில் நிச்சயமாக அரசுக்கு ஆலோசனைகள் இருக்கும். அதையும் இந்த அரசு கருத்தில் கொண்டு இப்பொழுது நமது தொலைக்காட்சியில், நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் நமது சமூக வெளியிலே இருக்கக்கூடியவர்கள் அல்லது அரசியலிலே பயணிக்கிறவர் சொன்ன கருத்துக்களை எல்லாம் இந்த அரசு கவனத்தில் கொண்டு இனிமேல் ஒரு பெண் பிள்ளைக்கு இது மாதிரியான ஒரு குற்றம் தமிழ்நாட்டில் நடக்காது என்பதை உறுதி செய்யும் வகையில் பல நடவடிக்கைகள் கண்டிப்பாக சட்ட ரீதியாக எடுக்கப்படும். நன்றி சார். இந்த தருணத்தில் இணைப்பில் வழக்கின் மீதான உங்களுடைய பார்வை, இனி வரக்கூடிய நாட்களில் மேற்கொள்ளப்பட இருக்கும் நடவடிக்கை குறித்தான உங்களுடைய உறுதி தொடர்பாகவும் நன்றி சார். நன்றி.